Thank you. Thank you, sir. Thank you. So now in section, please listen. All the graduates. First one, already we have mentioned that we have to maintain in the time of degree award ceremony the silent. That is a calm. You have to silent. That is you have to maintain. And second one, you have to switch off your cell phone or at least silent mode. At the time of degree award ceremony, it will not disturb. ஓகேங்களா? அதனால தயவு செய்து உங்களுடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் கண்டிஷன்ல அட்லீஸ்ட் சைலண்ட் மோட் கண்டிஷன்ல வச்சுங்க. ப்ளீஸ் என்ஷூர் தட். அண்ட் தேர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், ஒவ்வொரு நம்ம ஒரு கிளாஸ் அட்வைசர் வந்து உங்களுக்கு சீட் நம்பர் அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீட் நம்பரை தான் நீ உட்காரணும். ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் கால் பண்ணும்போது அந்த ஆர்டர் படி தான் வரும். இப்போ ஒருத்தங்க நேமை வாசிக்கும் போது அந்த நேம் வந்து நின்றால் நல்லா இருக்கும். வேற மாற்றி போட்டுன்னு சொன்னால் அது அவ்வளோ நல்லா இருக்காது, அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஆகையால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் சீட் அலாட் பண்ணியிருக்கோம். அந்த சீட் படி கரெக்டாக உட்காந்துங்க. இன்கேஸ் நீங்கள் மாற்றி உட்காந்தாலும் ப்ளீஸ் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு உங்கள் சீட் நம்பர் உட்காந்துருக்கலாம் பாருங்கள். நீங்கள் டிகிரி அவார்ட் செராமனி வரும்போது இதில் சில ப்ரொசீஜர் வி ஹவ் டு ஃபாலோ இட். பிகாஸ் திஸ் இஸ் த ப்ரொஃபஷனல் அண்ட் திஸ் இஸ் த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் யுவர் டிகிரி. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் வி ஹவ் டு ஃபாலோ சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் ப்ரொசீஜர் டு கெட் த டிகிரி வாங்குறதுக்கு நம்மளுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் லிசன். இந்த இதில் நீங்கள் பாருங்கள், இந்த டயக்ராமிக் ரெப்ரசன்டேஷனில் இங்கே ஸ்டேஜ் இருக்குது. இந்த ஸ்டேஜ் மேலே கொடுத்துருக்கோம். ஸ்டேஜுக்கு அந்த சைடில் ஒரு படிக்கட்டு இருக்குது. தட் இஸ் ஸ்டேர்கேஸ் அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. தட் இஸ் ஒரு படிக்கட்டு இருக்குது. அதான் அங்கே கொடுத்துருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் என்ட்ரின்னு கொடுத்துருக்கோம். உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸிட்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் அப்படி வருவீங்க, திருப்பி எக்ஸிட் வழியாக வெளியே போவீங்க. இதில் 3 ஜோன் இருக்குது. ஜோன் ஏ அப்படிங்கிறது அந்த சைடில் உள்ளவங்க, ஜோன் பிங்கிறது சென்டரில் உள்ளவங்க, ஜோன் சிங்கிறது உங்களுடைய இந்த பக்கம் இருக்கவங்க, லாஸ்ட்டில் இருக்கவங்க ஜோன் சி. இப்போ ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி எப்படி நீ உங்கள் டிகிரி வாங்க போகிறீங்க அப்படிங்கிற ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் செட் பண்ணுறது ஜோன் ஏ, சென்டருக்கு ஜோன் பி, இந்த பக்கம் இருந்து ஜோன் சி. ஓகேங்களா? சரி, இப்போ கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஜோன் ஏல முன்னாடி 2 ரோ வந்து விஐபிஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் அண்ட் அதர்ஸ் உட்காந்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஜோன் ஏங்கிறது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு. இப்போ ஜோன் ஏ பீப்புள்ஸ் எப்படி நீங்கள் உங்களுடைய டிகிரியை வந்து வாங்க போறீங்க அப்படிங்கிற ப்ரொசீஜர் கவனிங்க. ஸோ ஹியர் ஜோன் ஏ அந்த சைடு உள்ளவங்க ப்ளீஸ் லிசன். அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்போ டைரக்ஷனில் மேலே வரீங்க. இந்த ஸ்டேஜுக்கு மேலே வரீங்க. இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே வரீங்க. ஓகேங்களா? மேலே வந்துட்டு இங்கே டிகிரி வாங்குறீங்க. டிகிரி வாங்கிட்டு அகைன் இந்த எக்ஸிட் வழி இருக்கு இல்லையா, இந்த வழியாக வெளியே போகிறீங்க. டைரெக்டாக நீங்கள் நேராக போயிட்டு அப்போ டைரக்ஷனில் மேலே போயிட்டு அகைன் லெஃப்ட் போயிட்டு தென் ஜோன் ஏக்கு ஜோன் பிக்கு இடையில இருக்கக்கூடிய வழியை வந்து உங்களுடைய எந்த ரோல் வந்தீங்களோ அந்த ரோலை வந்து அடைஞ்சிருவீங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். புரியறதுக்காக என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு வெக்டாரிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்போம். கவனிங்க. இப்போ ஒருத்தர் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அகைன் லிசன். ஜோன் ஏ அங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தென் அப்படியே நீங்கள் மேலே ஏறி இந்த படிக்கட்டு வழியாக மேலே வரீங்க. ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே வரீங்க. தென் இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்ல நீங்கள் வந்து உங்கள் டிகிரி வாங்குறீங்க. ஓகே, டிகிரி வாங்கிட்டு திருப்பி இது வழியாக போகிறீங்க. தட் இஸ் இந்த எக்ஸிட் வழியாக போகிறீங்க. நேராக போயிட்டு தென் அகைன் லெஃப்ட். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. எந்த ரோலை ஆரம்பிச்சிங்களோ அந்த ரோலை முடிக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ரோல் நீங்கள் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் வரவர் போயிட்டு திருப்பி வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரோடைய எண்டுக்கு வந்துடுவார். ஓகேங்களா? இதான் ப்ரொசீஜர். இதே மாதிரி வந்து ஜோன் பி. ஸோ ஜோன் பி பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் நீங்கள் யூ ஹவ் டு மூவ் அப்வர்ட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் மேலே தான் போகணும். ஸோ மேலே போயிட்டு த அகைன் லெஃப்ட் தென் ஸ்டேஜுக்கு வருவீங்க. வந்ததுக்கப்புறம் டிகிரி வாங்குவீங்க. அகைன் யூ ஆர் மூவ் டு ஒரு பிளேஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கவங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கிறவங்க அப்படி போயிட்டு அந்த ரோவுடைய இந்த லாஸ்ட்ல வந்து நீங்கள் என்ட்ரி ஆவீங்க. தட் இஸ் எண்ட். ஸோ ஜோன் பி இப்போ கவனிங்க. பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கவனிங்க எப்படி போகும் பாருங்க. ஸோ ஜோன் பி நீங்கள் மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு அகைன் லெஃப்ட் போகிறீங்க. லாஸ்ட் போகிறீங்க. அந்த ரோ வழியாக வரீங்க. அகைன் அந்த படிக்கட்டு வழியாக ஸ்டேர்கேஸ் வழியாக வரீங்க. தென் ஸ்டேஜுக்கு வரீங்க. உங்கள் டிகிரி வாங்குறீங்க. தென் இது வழியாக போயிடுறீங்க. ஓகேவா?
கொஞ்சம் டிஃபரன்ஸ் கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. பிகாஸ் டு அவாய்ட் கன்ஃபியூஷன் அதுக்கு தான் வந்து திருப்பி போட்டு காட்டுறோம். ஸோ ஜோன் சி பொறுத்த வரைக்கும் அகைன் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ரைட் ஹேண்ட் சைட். சிமிலர் டு பி, நீங்கள் திருப்பி அப்போ டைரக்ஷன் தான் மேலே போகணும். மேலே போயிட்டு அகைன் யூ ஹேவ் டு லெஃப்ட் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட் போயிடுங்க. தென் அகைன் யூ கேன் கம் வித் திஸ் த டவுன்வர்ட் டைரக்ஷன். திருப்பி கீழே தான் இறங்கி வரணும். அகைன் யூ கம் டு த ஸ்டேஜ். இங்கே வந்துட்டு இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு இப்படி வரணும். இப்படி வந்து நீங்கள் எப்படி போகணும், ஓகேங்களா? இப்படி இறங்கி வந்துட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு, உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு எப்படி வந்துட்டு இந்த லாஸ்ட் இருக்க ரோவிலேயே நீங்கள் எப்படி போய் என்ட்ரி ஆகணும். இதுதான் ஜோன் சி பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ஸோ புரியறதுக்காக பாருங்க, பிக்டர் ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்கேன், கவனிங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறாரு, அப்போ டைரக்ஷன் போயிட்டு லாஸ்ட்டில் போகிறாங்க. தென் டிகிரி வாங்குறாங்க. டிகிரி வாங்கிட்டு இங்கே இறங்கி இப்படி ரைட் சைடு போகணும். ரைட் சைடு போயிட்டு திருப்பி இவங்க லெஃப்ட் சைடு போயிட்டு உங்களுடைய பொசிஷன் போயிடுவீங்க, உங்கள் ரோவுக்கு போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் வி ஹவ் டு ஃபாலோ ஃபார் அவர் கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட் அண்ட் திஸ் இஸ் த ப்ரொசீஜர். என்னத்தான் நம்ம வந்து பிக்டர் ரெப்ரசன்டேஷன் சொல்லியிருந்தாலும் அந்த ப்ராக்டிக்கலாக டெமோ காட்டில் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொருத்தவங்க எடுத்து எப்படி வராங்க எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. இப்போ ஐ வில் கால் ஜோன் ஏ. ஜோன் ஏல யாரோ ஒருத்தவங்க வர சொல்லுங்க. இப்போ அவர் மேலே வர ஜோன் ஏ உள்ளவங்க மட்டும் கவனிங்க. ஜோன் ஏ உள்ளவங்க மட்டும் கவனிங்க. ஜோன் ஏ எங்கேருந்து வராரு? வர சொல்லு. மேலே வரும்போது உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி கொண்டு வாங்க. வரும்போதே அங்கே டிகிரி சர்டிஃபிகேட்டை ஃபோல்டு பண்ணிடுங்க. ப்ளீஸ் கம். இங்கே வந்து ஒரு 2-3 கோடு போட்டிருப்போம் நாங்கள், அங்கே நின்று நீங்கள் வரணும், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து டிகிரி வாங்கிடுவீங்க. டிகிரி வந்து வாங்கினதுக்கு அப்புறம் இங்கே ஃபோட்டோ செஷனில் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஏற்கனவே லேபிள்லாம் ஒட்டிருக்கோம், அங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அகைன் யூ மூவ் வித் வாங்க. ஃபோட்டோவுக்கு அந்த ஸ்டிக்கர் இங்கே ஒட்டிருந்தீங்கன்னா தான் அந்த நம்பர் கரெக்டாக வரும். நேரா போயிட்டு லெஃப்ட்ல போயிடுங்க. நேரா போங்க. நேரா ஸ்ட்ரைட்டா போங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க ப்ளீஸ். ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட்ல போங்க. கவனிங்க. ஏ ஜோன் மட்டும் கவனிங்க. போங்க, இந்த சென்டருக்கு வாங்க. அப்படியே போயிட்டு அப்படியே கீழே இறங்கி வாங்க. முடிச்சுட்டு இல்ல சி கொஞ்சம் தம்பிக்கு இல்ல அங்க இல்லப்பா. ஹலோ, அதான் அதுக்கு தான் தப்பு. இப்படி வரணும். இப்படி அதுக்கு தான் காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க. வாங்கும்போது மட்டும் தான் அப்படி. நீங்க திருப்பி வரும்போது இந்த சென்டர் வழியா வரணும், ஓகேங்களா? நீ பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நாங்க சொல்றதை கேட்காம நீ பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு தான் நடக்கும். நீங்க வராதீங்க. உங்க ரோ எங்க திருப்பி அந்த ரோக்கு போயிடுப்பா. ஒரு ரோக்குள்ளே போயிடுங்க. உங்க ரோ கிட்ட போயிடுங்க. அப்படியே நான் உள்ள போயிடுவீங்க. ரிஹர்சல் இது. ரிஹர்சல் தான் இது, ஓகேங்களா? சோ ஜோன் பி ல ஒருத்த வாங்க. ஜோன் பி யூ கேன் ஸ்டார்ட். நாங்க சொன்னதை கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ ஒரு நிமிஷம். அங்க உட்கார். ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, உட்காருங்க. ஜோன் ஏ வா. அப்படிதான். சைலன்ஸ் ப்ளீஸ். நீங்க தான் போங்க. மேல போங்க. இப்போ கவனிங்க. ஜோன் பி மட்டும் கவனிங்க. எப்படி போறாரு பாருங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. கவனிச்சிங்களா? நேரா போறாரு, லாஸ்ட்ல வராரு. தென் அகைன் இங்க ஸ்டேஜுக்கு வருவாரு. ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க போட்டோ எடுப்பாங்க. இப்படி போயிடுங்க. ஜோன் பி ஸ்ட்ரைட்டா போயிடலாம், அவ்வளவுதான். உங்களுடைய எந்த ரோல ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த ரோ கிட்ட நின்றுங்க, அவ்வளவுதான். டேக் லெஃப்ட். ஓகேவா? அகைன் சிமிலர்லி ஃபார் ஜோன் சி. ஜோன் சி யாராவது ஒருத்தர் வாங்க. யாராவது ஒருத்தர் வாங்க. டைம் இல்ல, ப்ளீஸ். இப்படி வந்தா ஈஸியா இருக்கும். இப்படிதான் வரணும். ஒவ்வொரு ரோ ஆள் போக வருவாங்க. கரெக்ட். ஓகே. சோ ஜோன் சி சைலன்ஸ் ப்ளீஸ். ஓகே, அவர் போயிட்டாரு. கவனிங்க. ஜோன் சி கவனிங்க. நேரா போயிட்டாரு, மேல போயிடாரு. தென் கோ டு லெஃப்ட். லாஸ்ட் ஸ்ட்ரைட்டா போயிடுங்க. தென் அகைன் யூ கேன் லெஃப்ட். இவ்வளவு சொல்றோம் இல்லையா, படம் போட்டு விளக்கம் காட்டுறோம், இப்படி வர சொல்றோம். ஆனாலும் சர்டிபிகேட் வாங்கிட்டு நினைச்சோம் ஒருத்தன் ஆட்டுக்குட்டி மாதிரி இப்படி ஓடுவான். சீரியஸா? இல்ல, அது பாப்பீங்க நீங்க. அதை கேட்டு பாப்பீங்க. வாங்க மேல வாங்க.
ஸோ இப்போ வந்து ஜோன்சில வந்திருக்காரு, இவர் இங்க வராரு, அகைன் ஃபோல்ட் பண்ணி கொண்டு வராரு, போட்டோ செஷன் முடிச்சிடுறாரு. யா ரைட். இந்த ஸ்டிக்கரு இங்க இருக்கணும். ஓகே இந்த இடத்துல இருந்தாதான் நீ கொடுத்துருக்கிறதுக்கு உனக்கு உங்க மெயிலுக்கு போட்டோ வந்து சேரும். ஓகேங்களா? இப்போ வாங்க. ஓகே. இப்போ நீங்க இறங்கி போகும்போது இங்கேருந்து போயிட்டு ரைட் ஸ்டெப் போடுங்க. ரைட் சைடு இப்படி போயிட்டு நீங்க ரைட்ல போய் உன்னோட ரோவோட ஸ்டார்டிங்ல அப்படியே உள்ள போயிடலாம். அப்படியே உங்க ரோ ஃப்ரீ ஆயிடும், அந்த ரோல நீங்க உள்ள போயிடலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் வி ஹேவ் டு ஃபாலோ இட். கிளியர் நோ? கிளியரா? ஓகே, தேங்க் யூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.